எடுத்தோடனே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பேர் மாண்டி. இவளை 2-3 பேர் துரத்திட்டு வராங்க கொல்றதுக்காக. இவளும் பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் அந்த வழியா வந்து இன்னொரு பொண்ணு மேல இவ இடிச்சிடா. பார்த்தா இவ அச்சு அசலா அந்த மாண்டி மாதிரியே இருக்கா. இவ பேர் ஜெனி. உன்னை மாண்டின்னு எதுக்கும் சத்தம் போடாது, நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த ஜெனியை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு இவளும் வெளியே வராளா. ஆனா அங்க ஓடி வந்தவங்களும் நம்ம அந்த மாண்டியை வந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு அவங்களும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. அப்பதான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ வரான். வந்து நம்ம மாண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயினுமே பார்த்துறான். உடனே 2 பேருமே கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். ஆனால் அதில் மாண்டி இறந்து போயிடா. இந்த ஜெனிக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. அதனால அந்த டாக்டர் அந்த மாண்டியோட ஹார்ட்டை எடுத்து நம்ம ஜெனிக்கு வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நீ மாண்டி மாதிரியே நடிக்கணும். ஏன்னா மாண்டியால் சில வேலையெல்லாம் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. மாண்டியோட சொத்தை எப்படியாவது நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மாண்டி மாதிரியே சைன் பண்ணுறதுலேருந்து அவளை சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே கற்றுக் கொடுக்குறான். கடைசியில் அவங்க தாத்தா முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான். அவங்க தாத்தாவும் சொல்லிடுறாங்க, நான் வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், எனக்கு உடம்பு முடியல, அதனால நீ தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கணும். ஆனால் உனக்கு 1 மாதம் மட்டும் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீங்கள் எப்படியா 30% இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அதாவது கம்பெனியில் லாபத்தை ஈட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போகிறாரா. ஆனால் இவங்க அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் நம்ம ஹீரோயின் மேலே சந்தேகம். உண்மையிலே வந்தால் மாண்டியாக்குன்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எப்படியோ கோல்மால் பண்ணி அந்த பிளட் சாம்பிளை வந்து மாற்றி வச்சுட்டு இவனோட பிளட்டை வந்து வச்சிடான். ரிசல்ட்டும் பாசிட்டிவ் வந்துடுச்சு. இருந்தாலும் அவன் அங்கிளுக்கும் ஆண்டிக்கு இதை ஏற்றுக்க முடியல. இதனால அவங்க அங்கிள் வந்து நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக ஆள் செட் பண்ணுறான். அவனும் வந்து நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக வந்து மேலேருந்து கீழே தள்ளி விட்றானா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அதே மாதிரி அவங்க ஆன்ட்டிக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு லில்லிண்டா அலர்ஜின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அவளை லில்லி கார்டனில் வச்சு அப்படி லாக் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்போவுமே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை மீட்டு எடுத்து கடைசியில் ஹாஸ்பிட்டலில் வச்சு உயிரை காப்பாற்றிடுறான். கடைசியில் அவங்க தாத்தாவும் நம்ம ஹீரோயின் பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டாரு. இந்த கம்பெனிக்கு அவங்க தான் பிரசிடென்ட்னு சொல்லி வச்சுட்டாரு. ஆனால் நம்ம ஹீரோவோ இந்த சொத்து எல்லாத்தையும் அவன் பேரில் எழுதி கேட்டுறான். நம்ம ஹீரோயின் அதோட எழுதி கொடுத்துறா. ஆனால் இதெல்லாம் அவங்க ஆண்டி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது உண்மையான அந்த குடும்ப வாரிசு ஆண்டி இல்லைன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ ஆமாம் ஆண்டி, இவன் உண்மையான இந்த குடும்ப வாரிசு இல்லை, ஏன்னா இந்த குடும்ப வாரிசே நான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ உண்மையை சொல்கிறான். இந்த சொத்துக்காகத்தானே எங்கள் அம்மா அப்பாவை கொலை பண்ணீங்க, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க ஆண்டியும் போலீஸில் மாட்டி விட்டுறான். அந்த சொத்தையும் மீட்டு எடுத்துட்டா. நம்ம ஹீரோயின் அதோட மேரேஜ் பண்ணிக்கிறான்.